கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்தாரமாக சாங்கிய யோகத்தை உபதேசிச்ச பிறகு அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படுறது. பகவான் எதை வலியுறுத்தி சொல்லணும்னு நமக்கு ஆசைப்படுறார்? ஞானத்தையா அல்லது கர்மத்தையா? ஞானமும் சரியா, கர்மமும் சரியா? ரெண்டுமே சேர்ந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் போக முடியுமா? ஆனா பகவான் சொல்ற கர்மத்தை யோகமா பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இப்ப கர்மத்தை யோகமா பண்ணும் பொழுது அதுவே ஞானத்திற்கான சாதனமா, அல்லது நடுவுல வேற ஏதாவது நமக்கு ப்ராசஸ் இருக்கா? இப்படியெல்லாம் நிறைய சந்தேகங்கள் அவனுக்கு ஏற்படுறது. அந்த சந்தேகங்களுடைய வெளிப்பாடாத்தான் என்ன சொன்னார்னா, உன்னுடைய வார்த்தைகள் என்னை கொஞ்சம் குழப்பும் விதமாக இருக்கிறதே கிருஷ்ணா அப்படின்னு கேட்டார். முதல்ல கேட்டது என்ன? உன்னுடைய அபிப்பிராயத்தில், தே மதம், உன்னுடைய அபிப்பிராயத்தில் புத்திம் தியாயசி சேத், புத்திதான் உயர்ந்தது, புத்தியை உயர்ந்தது என்று நீ நினைத்தார். அதாவது புத்தியைனா என்ன? இந்த இடத்துல ஞானத்தை, ஞானம்தான் சிறந்தது என்று நீ நினைத்தாய் என்றால், எனக்கு நீ நல்லது பண்றவனாச்சே, நீ எதுக்கு அப்பனா எனக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு சொல்ற? தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ அப்படின்னு கேட்டு. அப்ப அதுவும் நீ சாதாரண கர்மா இல்ல, ரொம்ப கோரமான கர்மா. அந்த கர்மால என்ன நீ ஈடுபடுத்துறதுக்கு பார்க்கிறையே, அதுக்கு என்ன காரணம்? என்ன குழப்புறது? உன்னுடைய வார்த்தைகள் என்னை குழப்புறது. கர்மா கரெக்டானா ஆமாங்கிற, ஞானம் கரெக்டானா ஆமாங்கிற. இத அழகா ஒரு விஷயம் சொல்லுவார் தயானந்த் சரஸ்வதி சுவாமி. இது என்னன்னா, இந்த பிரகஷ்ட ராவண சம்வாதம் அப்படின்னு ராமாயணத்துல ஒண்ணு வருமா. பிரகஸ்டன் அப்படிங்கிறவன் ஒரு மந்திரி, ஒன் ஆஃப் த மந்திரி. அவனை கூப்பிட்டு இந்த ராமனோட போரிடலாமான்னு கேட்டாங்க. இவன் என்ன சொல்லுவானா, போரிடலாமே, நம்ம தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவான். அது எப்படி? அவன் பெரிய இதெல்லாம் வச்சிருக்கான், நிறைய சேனையெல்லாம் கொண்டு வரானே, நம்ம ரொம்ப பெரிய பவர்ஸ் எல்லாம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களே, அப்ப அவனை போரிட்டா நம்ம ஏதாவது தோத்து போயிட்டோம்னா, ஆமா ஆமா கஷ்டம்தான் கொஞ்சம். அவன் ஒரே ஆளாவே 16,000 அரக்கர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. கஷ்டம்தான் கஷ்டம்தான், ராமனை போராடுறது கஷ்டம்தான். அப்ப அது என்ன நீ கஷ்டங்கிற? வெறும் ஒரு அரக்கர் சேனையை தானே கூட்டிட்டு, நம்மள அரக்கர் சேனை, அவன் வெறும் வானர சேனையெல்லாம் கூப்பிட்டு வர போறான். அரக்கரும் வானரும் ஒன்னாயா? வானரை வச்சு நம்மளால அழிச்சிட முடியாதுன்னு. ஆமாமா அதெல்லாம் அழிச்சிடலாம், வானரெல்லாம் அழிச்சிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வானரெல்லாம் அழிச்சிடலாம், நம்ம தான் பெரிய ஆளு. அது எப்படி நீ நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்ற? ஒரே ஒரு வானரனே இந்த இலங்கையை அழிச்சானே அப்படின்னு. ஆமாமா வானரனுக்குலாம் நிறைய பலம் ஜாஸ்தி. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? போராடலாமா, போராட வேண்டாம்? இப்ப எப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல? இத ரொம்ப அழகா அத சொல்லுவார். இந்த சிச்சுவேஷன அதுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார். பாரு, ஒரு 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 முடிவற்ற தன்மையாக இருக்கு இல்லையா? அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கரெக்ட்டா வரலையே, ஆன்சர் வரலையே அப்படின்னு. அந்த நிலையில தான் அர்ஜுனன், என்னப்பா நான் கர்மா பண்ணணுமா? இல்ல யோகம் பண்ணணுமா? அந்த தியானம் அடையணும். எதுதான் நான் பண்ணணும்? அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. அதனாலதான் வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன அப்படின்ற வார்த்தையை அவன் சொன்னான். இந்த இடத்துல நான் போன தடவை வகுப்பை முடிக்கும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மோட்சம் என்பது அறியப்படுவது, அடையப்படுவது அல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு சத்சங்கத்திலேருந்து ஒரு கேள்வி வந்தது. தனிப்பட்ட முறையில விளக்கினேன். ஆனா எனக்கு அத சத்சங்கத்திலயும் சொல்லிடணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கேள்வி இருந்ததுன்னா, அப்ப அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியணும் தானே! அதனால. இப்ப ஒரு பொருள அடையணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். அந்த ஒரு காரியம் இருக்கு. அந்த நம்ம காரியத்தை பத்தின விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். ஆப்யம், உட்பாத்தியம், விகாரியம், சம்ஸ்காரியம், இப்படியெல்லாம் காரியத்துல நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? தெர் இஸ் அ ப்ராசஸ். ஒரு விஷயத்திலயும் ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா மோட்சம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கிறது. இருக்கிற பொருளைத்தான் நாம் அறிகிறோம். இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்மா என்பது இருக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது, ஏகமாக இருக்கிறது, அத்வைதமாக இருக்கிறது, அவிகாரியமாக இருக்கிறது, அவ்யயமாக இருக்கிறது, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது.
அது எந்த ஒரு எல்லைக்கும் உட்பட்டதாக, எல்லையற்றதாக அது இருக்கிறது. அது எந்த செயலையும் செய்வதில்லை, எந்த பலனையும் அனுபவிப்பதில்லை, எந்த செயலையும் செய்ய வைப்பதில்லை, எந்த பலனையும் அனுபவிக்க வைப்பதில்லை. இப்படியெல்லாம் நான் வந்து லட்சணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எங்கேயாவது ஏதோ இதுதான் ஆத்மா போய் புடிச்சுக்கோன்னு சொல்றோமா என்ன? கிடையாது. ஆத்மா என்பது என்ன? பிரம்மம் என்பது என்ன? தூய உணர்வு என்பது என்ன? அறிகிறேன். நான் எதை அறிகிறேன்னா, இப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அதுல ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. நம்ம சினிமாஸ் போறோம். சினிமால உட்கார்ந்துக்கிறோம். ஸ்கிரீன் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாம் நெறைய நடக்குது. ஒரு பக்கத்துல பத்தின்னு எரியறது, ஒரு பக்கம் ஃபைட் பண்றான், ஒரு பக்கம் காதல் பாட்டு பாடுறான், ஒரு பக்கம் பேட்டா சீன் ஒரே அழுகாட்சியா இருக்கு. ஒரே ஃபுல்லா தண்ணியா கொட்டுறது. ஒரு இடத்துல வெள்ளம் வருது, ஒரு இடத்துல வால்கனோ எரப்ஷன் காட்டுறான். ஸ்கிரீனுக்கு ஏதாவது ஆறுதா? ஆனா ஸ்கிரீன் இல்லாம நான் பார்க்கிறேனோ? கிடையாது. ஸ்கிரீன் எது? ஸ்கிரீன் தான் அந்த ஆத்மா அப்படின்னு நம்ம அங்க உதாரணத்துல பார்த்தோம். நம்ம முன்னாடியே இந்த விஷயத்த பத்தி சிந்தனை பண்ணியிருக்கோம். நான் சினிமா பார்த்துட்டு இருக்கிற காலம் முழுக்க நான் அந்த சினிமா காட்டக்கூடிய அந்த அசைவிலேயே என்னுடைய கவனத்தை நான் கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் அசையாத அந்த திரையை நான் பார்ப்பதில்லை. ஏ அப்பா நீ பார்த்துட்டு இருக்கியே, என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கியோ அதெல்லாம் தெரியறதே ஒரு திரை. அந்த திரைதான் ஆத்மா. அத பாரு அப்படின்னு சொன்னா நான் அப்புறம் பார்க்கிறேன். ஓ! ஒரு ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு. அது மேலதான் எல்லாமே காட்டுறது. ஆமா. படம் முடிஞ்சாதான் ஒயிட் ஸ்கிரீனே தெரியறது எனக்கு. படத்தின் போது ஒயிட் ஸ்கிரீனை பார்க்கணும். அது அறிவினால் தான் பார்க்க முடியும். போய் ஒயிட் ஸ்கிரீனை நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு குத்தி அந்த ஒயிட் ஸ்கிரீன் இதுதான் பிச்சுன்னு எடுத்துன்னு வந்தா காட்ட முடியும்? முடியாது. அதனால இது ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மோக்ஷம் என்பது திருஷ்டம். திருஷ்டம்னா என்ன? இப்ப பார்க்கிறது. நம்மளால பார்க்க முடிகிறது. மோக்ஷம் என்பதை எப்படி டிஃபைன் பண்றோம்? ஹவ் மோக்ஷா இஸ் டிஃபைன்ட். அதுலதான் டிஃபரன்ஸ். சித்தாந்த பேதம் அப்படிங்கிறது என்னன்னா, மோக்ஷத்தோட ஸ்வரூபம் என்ன? அதை சொல்றதுலதான் டிஃபரன்ஸே தவிர, மோக்ஷம் என்பது அமைதியான ஆனந்தம். அதுல டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த மோக்ஷம் என்பது அமைதியான ஆனந்தம், நிறைவான மனம், எப்பொழுதும் நிறைவுணர்வோடு இருப்பது. அதுதான் மோக்ஷம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சிதப்பிரஜ்ஞ லட்சணத்தை பார்க்கறச்சே நமக்கு தெரியுது. விகாய கார்மான் எஸ் சர்வான் புமான் ஸ்டரதி நிஸ்பிருக நிர்மமோ நிரகங்காரக ச சாந்தி மதிகச்சதி அப்படின்னு சொன்னதுனால எனக்கு என்ன புரியுது? சாந்தமான மனம், அமைதியான மனம், அதுதான் மோட்சத்தில் இருக்கிறது. நான் மோட்சத்தை உணர்கிறேன், அறிகிறேன். நான் அடையவில்லை. அடைஞ்சா கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். வாயில ஸ்வீட்னஸ் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். எப்பவுமே வாய் ஸ்வீட்டா இருக்கா? இருக்கிறது இல்ல. எப்பவுமே இருக்கிறது எந்த டேஸ்டும் இல்லாம இருக்கு இல்லையா? நம்ம ஸ்வீட்டுங்கிறது வருது, அப்புறம் போறது. அந்த மாதிரி அடையிறது அப்படிங்கிறது வரும், பின்ன போகும். இது அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மோட்சம் என்பது திருஷ்டமாக உன்னுடைய மனம் அமைதியாகிறது அப்படிங்கிறதோட நம்ம இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அறிவிலே தெளிவு, அவ்வளவுதான். ஆனா மத்த சித்தாந்தங்கள்ல மோட்சத்தை எப்படி சொல்லி இருக்கு அப்படின்னா, சொல்லி இருக்கிற முறை மாத்திரம் லைட்டா டிஃபரெண்டா அதிருஷ்டமா இருக்கு. அதிருஷ்டம்னா என்ன? அதிருஷ்டம்னா நீ கண்ணால இப்ப பார்க்க முடியாது. உன்னை பகவான் தன்னுடைய அனுகிரகத்தினால் தன்னிடம் சேர்த்துக் கொள்வார். நீ பகவானோடு நித்திய சூரியாக இருந்து கொண்டு அவருக்கு சேவை செய்வதன் மூலமாக உன்னுடைய மோட்ச ஸ்வரூபத்தை நீ அனுபவிக்க முடியும் அப்படின்னு அங்க பிரசன்டேஷன் இஸ் டிஃபரெண்ட். அவ்வளவுதான். எங்க போனாலும் மனசு பகவான்கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தா கூட என் மனசு அமைதியா இல்லைன்னா நான் பகவானையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. கரெக்டா? எங்க இருந்தா தான் என்ன? நான் வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, கோவில்ல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, என் மனசு அமைதியா இல்லைன்னா அந்த மனதோட அமைதி என்னால உணரவே முடியாது. சோ மனதின் அமைதி இங்க சொல்ல வர விஷயம்தான் மனதின் அமைதி. அது பகவானின் அனுகிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அத்வைத சித்தாந்தத்துல பந்தம் அப்படிங்கிறது கல்பிதம். அதாவது உன்னுடைய கற்பனை. ஏன்னா பந்தம்ங்கிறது எப்படி உருவாகிறது? நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இந்த விஷயம் புரியும். பந்தம்ங்கிறது எப்படி உருவாகிறது? நான் இந்த உடம்பு எடுத்திருக்கேன். இந்த உடம்பு இன்னொரு உடல், அதனோட சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் திஸ் பாடி.
நான் என்னுடைய டாட்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கேன். அந்த கேரக்டரோட நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த கேரக்டருக்கு எது ஆனாலும் என்னையும் பாதிக்கிறது. அவ என் ஜாட அவ ஜாட ஒண்ணு. என்ன மாதிரியே அவ இருக்கா. என்ன என்ன நான் பண்றதையே அவ பண்றா. ஆல் தீஸ் திங்ஸ் என்னது? நான் இதெல்லாம் ஐடென்டிட்டிக்கல் விஷயங்கள். ஐடென்டிட்டி சம்பந்தமான விஷயம். அப்புறம் மனசு. மனசு என்ன பண்றது? என் மனசு, இன்னொரு மனசு. இது எல்லாத்தையும் நான் வந்து ரிலேட் பண்ணி ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். என் மனம், இன்னொருவருடைய மனம், நான் என்ன நினைக்கிறேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் நான் போடுற ஐடென்டிட்டிஸா இருக்கு. உடம்பு உண்மையா? நம்ம என்ன படிச்சோம்? இந்த உடம்பு என்பது வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருண்ணானி நரோபராணி. கிடையாதப்பா. இந்த உடம்பு உண்மை கிடையாது. இது ஒரு சட்டை போன்றது. சட்டை எப்படி கழட்டி போடப்படுகிறதோ, அதுபோல இந்த உடம்பும் கழட்டி போடப்படுகிறது. அதனால் உடம்பை உண்மை என்று நினைக்காதே அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்ப உடம்பு உண்மை இல்லையா? இந்த உடம்போட சேர்ந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இந்த உடம்ப வச்சுதான் ஐடென்டிட்டிங்கிற போது உடம்புக்கே உண்மைத்தன்மை சொல்லலையே நான். அந்த ஐடென்டிட்டி பண்ணின அந்த பொருளுக்கு எப்படி நான் உண்மைத்தன்மை சொல்ல முடியும்? என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என் சுற்றம், நானே உண்மை இல்லப்பா. நான் இந்த உடலை குறிக்கும் வரைக்கும் இந்த நான் என்பது உண்மையே அல்ல அப்படின்னு புரியுறதா? மனசு எடுத்துக்கலாம். மனசு உண்மையா? மனசு உண்மையா இருந்தா காலை முதல் இரவு வரை மனம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். யாருக்காவது இருக்கிறதா? எப்பொழுதாவது இருந்திருக்கிறதா? கிடையவே கிடையாது. மனம் என்பது உண்மை அல்ல. என மாறிக்கொண்டு சஞ்சலத்வாத் மனக மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் காலை ஒரு குணம், மத்தியானம் ஒரு குணம், சாயந்தரம் ஒரு குணம், குணமயமாக இருக்கு இல்லையா இந்த மனம்? அதனால மனம் என்பது உண்மை அல்ல. அப்போ எதனோட நான் கனெக்ட் பண்றேன்? இந்த உலகத்தோட நான் கனெக்ட் பண்றேன். உலகம் உண்மையா இருக்கா? என் தெருவே நான் ஒரு மாசம் நான் வெளியூர் போயிட்டு வந்தா தெரு மாறி இருக்கு. எல்லா வீட்லயும் எல்லா அடையாளங்களும் மாறினதாக நான் உணர்கிறேன். தெரியறது எனக்கு. ஏதோ ஒரு மாற்றம். எல்லா இடங்களிலும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு மாறிக்கொண்டே இருக்கு. இந்த உலகம் முழுவதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் கூட, ஒரு க்ஷணம் கூட ஒரு மாதிரி இருப்பதே கிடையாது. அப்ப இந்த உலகம் உண்மையானதா? கிடையாது. ஏனென்றால் உண்மைக்கு நான் ஒரு இலக்கணம் வச்சிருக்கேன். என்னது? 3 காலங்களிலும் மாறாதது எதுவோ அதுவே சத்தியம்னு நான் ஒரு இலக்கணம் இருக்கு. நான் வைக்கல. சாஸ்திரம் வச்சிருக்கு. அப்போ அந்த சாஸ்திரத்தின் இலக்கணப்படி இந்த உலகம் உண்மையல்ல, இந்த உடல் உண்மையல்ல, இந்த மனம் உண்மையல்ல. இந்த பந்தம் என்பது உலகம், உடல், மனம் இதற்கெல்லாமான ஒரு தொடர்பு தான் இந்த பந்தத்தை கிரியேட் பண்றது. இதெல்லாம் உண்மையா இல்லாத போது பந்தம் எப்படியப்பா உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டு பந்தத்தையே நெகேட் பண்றது அத்வைத வேதாந்த சித்தாந்தம். பந்தம் உண்மை அல்ல. நீயாக பந்தப்படுத்திக் கொள்கிறாய். நீ பந்தப்படுத்திக் கொள்வதே முதலில் உண்மை அல்ல அப்படின்னு நெகேட் பண்றது. அதர் சித்தாந்தம்ல என்ன பண்றதுன்னா, பந்தம் என்பது உண்மையாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஜெகத் சத்தியம். பகவான் கிரியேட் பண்ணியிருக்கார், நமக்காக கொடுத்திருக்கார். இந்த உலகம் சத்தியம். என்னுடைய உடல் இருக்கும் அளவு சத்தியம். என்னுடைய மனம் இருக்கும் அளவு சத்தியம். இதெல்லாம் அவர்கள் அந்தந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை நாம எங்கேயுமே நம்ம வந்து இதை டிபேட் பண்ற வேலையே பண்ணல. இருக்கும் விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். எங்க என்ன சொல்லி இருக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம தர்க்க சாஸ்திரத்துக்குள்ள புகுந்து மீமாம்சையெல்லாம் பண்ண போறது கிடையாது. அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. இங்க என்ன புரிஞ்சுக்க போறோம்? ஏன் இது அறிவு மாத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இப்ப பந்தத்தை நீக்குவதுதான் எனக்கு மோட்சம். நான் இது உண்மை அல்லன்னு நெகேட் பண்றேன். நீ பார்க்கவே இல்லப்பா, அது பாம்பே இல்லப்பா, அதுக்கு லைட்ட பொடி, அது பாம்பு இல்ல, அது கயிறு தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் மனம் அமைதி பெறுகிறேன். அங்க மத்த சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க? அது என்னவா இருந்தாலும் சரி, பகவானை சரணடைந்தா என்றால் உனக்கு இந்த பந்தமானது விட்டு போகும். அதுதானே அங்க சொல்லப்படுவது. எப்படி அந்த பந்தம் போகும் என்பதற்கு ஏதாவது லாஜிக்கல் ரீசன் நம்ம சொல்லிதான் ஆகணும். அது எப்படி சொல்றது? ஆல் பவர்ஃபுல் பகவான் தான் நமக்கு அந்த பந்தத்தை போக்க வைக்கணும். அப்போ நீ சரணாகதி பண்ணு. சரணாகதியை அத்வைத வேதாந்த சித்தாந்தமும் ஓரளவிற்கு ஏற்றுத்தான் கொள்கிறது. ஏனென்றால் பக்தி இல்லாமல் இந்த ஞானமானது நிச்சயமாக சோபிக்காது. பக்தி கண்டிப்பா வேணும். அந்த அளவுக்கு இருக்கத்தான் வேணும் அப்படிங்கறத சித்தாந்தம் நன்றாகவே ஒத்துக்கொள்கிறது. இப்ப அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை பொறுத்தவரை முக்தி என்பது இப்ப நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அறியப்படுவது. இது பந்தம் என்பது பொய் என்பதை அறிகிறேன். நான் மனம் அமைதி பெறுவதை அறிகிறேன் இல்லையா? அது அறியப்படுவது. ஆனால் மற்ற சித்தாந்தங்களில் அது அடையப்படுவது.
இந்த சித்தாந்தத்துல இது அறியப்படுவது அடையப்படுவது அல்ல. இந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். மேற்கொண்டு நாம 3வது ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போகலாம். ஏன் வந்து இந்த மோட்சம் அறியப்படுவதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா, அறியணும் அப்படின்னா எதுக்கு நம்ம நிறைய டைம் கொடுக்கணும்? நிச்சயமா ஞானத்திற்குத்தான் டைம் கொடுக்கணும். அது கொடுத்தா தான் நம்மளால உட்கார்ந்து இது ஏன் பந்தம் என்பது உண்மை அல்லங்கிறது புரியுது. அதுக்குத்தான் இது அறியப்படுவதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். இட்ஸ் டோட்டலி டைம் மேனேஜ்மெண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த டைமை நல்லா புரிஞ்சு டைமை எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மோட்சம் அறியப்படுவதுங்கிற விஷயத்த நான் கொஞ்சம் இது பண்ணி சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். ஒரு கொஸ்டின் ஆஃப் டவுட் வரும் பொழுது வராதவங்களுக்கும் அது யூட்டிலைஸ் ஆகணும் அந்த ஆன்சர் அப்படிங்கிறது. पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन साङ्ख्यानां कर्मयोगेन योगिनाम्. இங்க என்ன கூப்பிடுறார் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை அப்படின்னா அனக அப்படின்னு கூப்பிட்டார். அனகனா பாபம் அற்றவனே அப்படின்னு அர்த்தம். அகனா பாபம்னு அர்த்தம். அனகனா பாபம் அற்றவனே அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஒரு அழகா ஒரு விதமா அழகா வந்து அட்ரஸ் பண்ற சிஷ்யன். ஒரு இடத்துல மகாபாகோ அப்படிங்கிறார், ஒரு இடத்துல கௌந்தேய, ஒரு இடத்துல வந்து பார்த்த, அப்படி அந்த அந்த அட்ரஸஸையும் நம்ம கொஞ்சம் நல்லாவே ரசிக்கணும். அனக பாபமற்றவனே, அஸ்மின் இந்த லோகே உலகில், சாங்கியானாம் சந்நியாசிகளுக்கு, ஞான யோகேன ஞான யோகத்தினாலும், யோகினாம் கர்மத்தில் ஈடுபட்டவர்களுக்கு, கர்மயோகேன கர்ம யோகத்தினாலுமான, த்விவிதா த்விவிதான இருவித நிஷ்டா வாழ்க்கை முறைகள், மயா என்னால், புரா ஆதியில், புரோக்தா கூறப்பட்டது. பாபமற்றவனே அர்ஜுனா, இந்த உலகில் சந்நியாசிகளுக்கு ஞான யோகத்தினாலும் கர்மத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கர்மயோகத்தினாலுமான இருவித வாழ்க்கை முறைகள் என்னால் ஆதியில் கூறப்பட்டது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரகஷ்ட ராவண சம்வாதம்னு, அதுல ஒரு இன்டெசிசிவான ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அர்ஜுனன் அப்படி புரிந்து கொள்கிறான் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு இந்த இடத்துல, இப்ப இவனுக்கு வந்து நீ கர்மயோகத்தை செய், கர்மத்தை செய், நீ அதில் பலனை நாடாதே அப்படிலாம் சொன்னா இவனுக்கு வந்து அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஐ ஹாவ் டு கிவ் ஹிம் மோர் டீச்சிங். இந்த டீச்சிங்கை இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய கூறுகளை நான் இவனுக்கு சொல்லணும். டீச்சிங் மெத்தடாலஜியை கொஞ்சம் மாத்துறாரு. அதனால இப்போ ஃப்ரம் த ஸ்கிராச் அவர் என்னென்ன வாழ்க்கை முறைகளுக்கு என்னென்ன விதமான ஒரு விஷயங்களை கடைபிடிக்கணுங்கிறத சொல்றதுக்கு ஆரம்பிக்கு. அதை சொல்லும் முகமாக கர்மம் என்பது ஒவ்வொருவராலும் எப்படி செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிறத சொல்லுவார் தொடர்ந்து சொல்லும் பொழுது. இப்ப லோகே அப்படின்னு சொன்னா உலகில்னு அர்த்தம். இந்த இடத்துல சிருஷ்டிகி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சிருஷ்டிகினா இந்த உலகம் முழுவதும், இந்த எல்லா சிருஷ்டியிலையும் சேர்த்து மொத்தமா சிருஷ்டியில இங்க பகவான் வந்து மயா புரோக்த அப்படின்னு சொல்ற. மயா புரோக்த அப்படிங்கிற இடத்துல அவர் ஆதியில் பகவான் விஷ்ணுவாக பிரம்மாஜிக்கு முதல்ல வேதத்தை அவர் அருளினார் அப்படிங்கிறது பாகவதத்துல. முதல்ல யாருக்கு வேதம் கூறப்பட்டது அப்படின்னா பகவானே வந்து பிரம்மாஜிக்கு வேதத்தை அருளினார் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பகவான் அந்த வேதத்தை கொண்டு பிரம்மாஜி இந்த உலகத்தை உலக சிருஷ்டிகளை அவர் தொடர்ந்தார் அப்படின்னு இருக்கு. இங்க ரெண்டு விஷயத்த நான் அப்பவே சொல்லிட்டேன்ப்பா. எப்போ புரா புரோக்த அப்படிங்கிறது, அதுக்குதான் சொல்ல வரேன். புறாங்கிறது எப்போ, நம்ம இப்ப பகவத்கீதை 3 அத்தியாயம் படிக்கிறோம். புறானா இந்த 3 அத்தியாயத்துக்குள்ள இருக்கணும். முன்பே அப்படின்னு அர்த்தம். முன்பே இங்க இல்ல. இப்ப எங்க அது எங்கன்னா நான் சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன் நான்? 2 விதமான தர்மங்களை சொல்லியிருக்கேன். ஆதிசங்கரரும் கீதா பாஷ்யத்தின் ஆரம்பத்திலேயே அவர் சொல்கிறார் 2 விதமான தர்மங்கள் இருக்கிறது. பிரவிற்த்தி தர்மம் என்று ஒரு தர்மம் இருக்கு, நிவிருத்தி தர்மம்னு ஒரு தர்மம் இருக்கு.
வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் புதுசா இருக்குமே தவிர உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். பிரவிற்த்தின்னா என்ன? ஒர்க் வைக்கிறது. நம்ம வேலை பண்ணறது. கர்மாவில் தூண்டுவது அப்படின்னு அர்த்தம். பிரவர்த்திக்கிறது. டு டூ ஒர்க் அப்படின்னு அர்த்தம். நிவிருத்தினா என்ன? வித்ட்ரா ஃப்ரம் ஒர்க். எனக்கு பண்ண வேண்டாம் வேலை அப்படின்னு இருக்கு. அப்ப பிரவிற்த்தி அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்கு. நிவிருத்தின்னு ஒரு தர்மம் இருக்கு அப்படின்னு இருக்கு. இந்த முதல்ல இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது சனகாதி முனிவர்களை எல்லாம் படைத்து அவர்களைத்தான் முதலில் பிரவிற்த்தி தர்மம் செய்ய சொல்லி அனுப்பப்பட்டது. அவர்களுக்கெல்லாம் பிரவிற்த்தியில இஷ்டம் இல்லை. குழந்தைகளை பெற்று அவர்களை வளர்த்து அந்த சம்சாரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் இஷ்டம் இல்லை. அவங்க எல்லாரும் ஒரே முடிவா என்ன சொல்லிட்டாங்க, என்னாலலாம் இதெல்லாம் அந்த கதையே நடக்காது, நாங்க நேர தட்சிணாமூர்த்தி ஸ்கூலுக்கு போறோம், இங்க வரவே மாட்டோம், உன் பக்கமே வரமாட்டோம் போன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அங்க போனா தட்சிணாமூர்த்தி காலடியில உட்கார்ந்து கொண்டு அவர்கள் நிவிருத்தி மார்க்கத்தை நன்றாக பயின்றார்கள் அப்படின்னு இருக்கு. மனசு ஏற்கனவே அவர்களுக்கு பக்குவப்பட்ட மனமாக இருந்தது. அதனாலதான் மறுபடியும் ஒரு சிருஷ்டி ஏற்படுத்தி மறுபடியும் மனுவையும் சுவாயம்பவ மனு அதெல்லாம் வரும்போது அந்த சிருஷ்டி பிரகரணம் எல்லாம் பாகவதத்துல சொல்லும் பொழுது சனகாதி முனிவர்கள் பிரவிற்த்திக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால பிரவிற்த்திக்காகவே இந்த மனுவை உற்பத்தி செய்து அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரவர்த்திகள் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு கதையாக பாகவதத்தில் மிக விஸ்தாரமாக சொல்லப்பட்டு. அப்ப இந்த பிரவிற்த்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம்ங்கிறது இப்ப புதுசா ஆரம்பிக்கலப்பா, நான் புதுசா சொல்லல, இது ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். இந்த விஷயத்தில் இந்த பிரவிற்த்தி தர்மம் பிரவிற்த்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய தர்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. அதை யாருக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா யோகினாம் அப்படிங்கிற. யோகினாம்ங்கிறது யாரு? கர்மயோகத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு. கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதை கர்ம யோகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கான ஒரு தர்மத்தை மனம் பக்குவப்படுவதற்காக சொல்லப்பட்டது. சந்நியாசிகளுக்கு என்ன தர்மம் சொல்லப்பட்டது அப்படின்னா ஞான யோகமானது சொல்லப்பட்டது. இந்த ஞான யோகம் அப்படிங்கிறது மோட்சத்திற்கு இம்மீடியட்டான ஒரு சாதனம். எது சாதனம்னா டூல். மோட்சம் அப்படிங்கிறது என்ன சொன்னேன்? மனம் தூய்மையாக அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது தான் மோட்சம். அமைதியான ஆனந்தம். நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம், அமைதியான ஆனந்தம், அதான் மோட்சம். நம்ம முன்னாடியே கர்மயோகத்திலேயே பார்த்தோம். கர்மயோகம் படிக்கும் பொழுதே பார்த்தோம். கர்மயோகம் செய்து மனம் பக்குவப்பட்டு மனம் தூய்மை அடைந்து குருவை அடைந்து குருமுகமாக உபதேசங்களை பெற்று ஞானத்தை பெற்று அதனால் மோட்சத்தை அறிகிறான் அப்படிங்கிறத அங்கேயே இந்த டிராவல பார்த்தோம். நீங்க இப்படி போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் சகாம கர்ம யோகத்துலதான் எல்லா வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறது. ஆரம்பமே நான் நிஷ்காம கர்ம யோகத்துல பண்ணுன்னா பண்ண முடியாது யாராலையும். சகாமத்துல பண்ணி கொஞ்சம் மனம் பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் நான் நிஷ்காமமாக கர்மயோகம் செய்கிறேன் அப்படின்னு அதுல இருந்து கீழே தட் லீட்ஸ் டு சித்த சுத்தி. அதுல இருந்து கீழே என்ன வருது? கீழே இல்ல, அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் மனசு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வருது. அது அடுத்த ஸ்டேஜ் என்ன வருது? சித்த சுத்தி அடைந்தாச்சு அப்படின்னு சொன்னா குருவை சரணடைதல், குரு உபசதனம் அப்படிங்கிறது ஆறு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? குரு சாஸ்திரத்தை உபதேசம் செய்கிறார், ஞானத்தை அளிக்கிறார். அதுக்கப்புறம் ஞானத்தை பெற்றவுடன் ஞானமே மோட்சம். ஞானம் என்பதுதான் அந்த அமைதியான ஆனந்தம் அப்படிங்கறத முடியறதா? இப்ப இந்த மோட்சத்திற்கு இமீடியட் சாதனம், சாட்சாத் சாதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறிவை பெறுதல். இந்த கர்ம யோகம்ங்கிறது சாட்சாத் சாதனம் கிடையாது. கர்மயோகத்தினால் மோட்சம் என்பது சொல்லப்படவில்லை. அதுக்கு பேர் பரம்பரா சாதனம். முன்னாடியே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மறந்து போயிடும் நம்மளுக்கு, நிறைய கிளாஸஸ் ஆறுது இல்லையா? ஒரு வேர்டும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால ரெஃபரன்ஸ் வர சொல்லுவேன் திரும்பி. பரம்பரா சாதனம் அப்படின்னு, பரம்பரானா என்ன அர்த்தம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அது பலன் கொடுக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வர முடியும். கர்மயோகம், அதுல இருந்து சித்த சுத்தி, இப்படித்தான் வர முடியும். இப்ப ஞான யோகம்ங்கிறது இந்த கர்மயோகம் பண்றவனுக்குத்தான் ஞான யோகத்துக்கான அதிகாரித்துவம் கிடைக்கிறது. அதிகாரித்துவம்னா எலிஜிபிலிட்டி. ஞான யோகத்திற்கான யோக்கியதா அப்படின்னு சொல்லுவோம். சுவாமி பரமார்த்தானந்தர் சொல்லுவார், நாம அத்தனை பேரும் பிறக்கறச்சே அயோக்கியர்களாகத்தான் பிறக்கிறோம் அப்படின்னு. அயோக்கியன்னா கெட்ட வார்த்தை, அந்த அயோக்கியன் யோக்கியத்தை இல்லாதவர்கள். யோக்கியத்தை இல்லாதவர்கள்னு அயோக்கியன் அப்படின்னு.
அதாவது என்னன்னா, எனக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. நான் குழந்தையா இருக்கிறச்சே என்கிட்ட வந்து, "வா உனக்கு ஆத்மானா என்னன்னு சொல்றேன்." அட போயான்ட்டு போயிடுது. பலூன் குடுக்குறேன்னா குடுகுடுன்னு ஓடுது. எனக்கு அதுக்கு தான் யோக்கியத்தை இருக்கு. எனக்கு ஞானத்தை பெறுவதற்கு யோக்கியத்தை இல்ல. அதனால பொறக்கும்போது அப்படித்தான் எல்லாருமே பொறக்கிறோம். ஏதாவது ஒரு சில எக்செப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம உடனே எக்செப்ஷன்ஸ எடுத்து வச்சுட்டு, அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது. ரமண மகரிஷி எல்லாம் டோட்டலி அன் எக்செப்ஷனல் கேஸ். அந்த எக்செப்ஷனல் பெர்சன்ஸ வச்சு நம்ம வந்து விஷயத்துல படிக்கிறது கிடையாது. சுவாமி தயானந்தர் அழகா சொல்வார், "A value is a value only when the value of the value is valued by you." நீங்க இது விசு படத்தோட டயலாக் மாதிரி தோணும் நமக்கு பார்க்கறதுக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. ஒரு வேல்யூ அப்படின்னா என்ன? ஒரு பண்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பண்பு அல்லது ஒரு கருத்துன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த ஒரு கருத்து எப்ப வந்து மதிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த கருத்தின் மதிப்பை நான் உணரும்போது தான் அது மதிக்கப்படுகிறது. கரெக்ட்டா? எந்த ஒரு விஷயமுமே அது இதுதான் அப்படின்னு சொன்னா அது வெறும் பிரீச்சிங். திஸ் இஸ் கர்ம யோகா. யூ டூ கர்ம யோகா. கர்ம யோகம்னா உலகத்துக்கெல்லாம் சேவை பண்றது. போய் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் பிரீச்சிங். ஞான யோகம் இதுதான். நீ போய் படிக்கணும். அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் பிரீச்சிங். ஆனா இந்த கர்ம யோகத்தினால் உனக்கு என்ன பலன்? இந்த ஞான யோகத்தினால் உனக்கு என்ன பலன்? அப்படிங்கிறத சொன்னா அதுக்கு பேர் டீச்சிங். சுவாமிஜி ஏன் இந்த விஷயத்த சொல்றாருன்னா, இத கிருஷ்ணர் எதுக்காக இந்த இடத்துல 2 நிஷ்டா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, 2 வாழ்க்கை முறையை சொல்றாருன்னா, நாட் ஃபார் த சேக் ஆஃப் பிரீச்சிங். இது இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு அவர் சொல்லல. இதனுடைய வேல்யூவா இவன் புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அதுக்கு தான் பாஷ்யம் வேணும் நமக்கு. நாம வெறும் வாக்கியார்த்தம் படிச்சோம்னா என்ன இது 1 செகண்ட் ஆகுமா? 1 செகண்ட் ஆகும். அடுத்த இதுக்கு போயிடலாம். எதுக்காக இந்த வாழ்க்கை முறை? எதுக்காக இந்த வாழ்க்கை முறை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. இந்த கர்ம யோகம் பண்ணுவதன் அவசியம் என்ன எனக்கு? நான் ஆசிரியரிடம் போய் படிக்கணும். படிச்சா எனக்கு விஷயம் புரியணும்னா, என் மனசு முதல்ல பக்குவப்பட்டிருக்கணும் இல்லையா? சுவாமிஜி பரமார்த்தானந்தாஜி அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். சாப்பிட போறீங்களே, முதல்ல கையாலம்பிக்கிறீங்களே. கையாலம்பிக்கிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கையால சாப்பிடணும்னா கையாலம்பிக்கணும். சாப்பாடு இருக்கு. எனக்கு பசி இருக்கு. கையலம்பிட்டேன். பசி போயிடுமா? போகாது. கையலம்பினதுக்கு அப்புறமா சாப்பிட்டாதான் பசி போகும். சோ கர்மயோகம் அப்படிங்கிறது கையலம்புற மாதிரிங்கிற. நீ முதல்ல கையலம்பிட்டு நான் எனக்கு ஞானம் வந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இட் இஸ் ஒன்லி எ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸசைஸ். அப்போ கர்மயோகம் பண்ணும் பொழுதுதான் என்னுடைய மனமானது பக்குவப்படுகிறது. நிறைய அடி உத யாரெல்லாமோ திட்டுவாங்க. ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஒண்ணுமே வேண்டாம். நீங்க இந்த குரூப்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஒரு பொறுப்பெடுத்து பண்றேன்னு பண்ணி பாருங்களேன். அப்ப என்ன தெரியும்? ஒருத்தருடைய ராகத்வேஷனோட லெவல்லாம் நமக்கு தெரியும். பட் ஆனா அதுலலாம் நம்ம வந்து கேரியவே ஆயிடக்கூடாது. இந்த குரூப்னு நான் சொல்லல. எந்த குரூப்பா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இன்வால்வ் ஆகுறது யாரு? மனிதர்கள் தானே. இது மனங்கள் தானே, புத்திகள் தானே. அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள ஒரு எமோஷன் அட்டாச் பண்ணாம அந்த விஷயத்தை ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவசியை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. இல்ல நான் ஆர்கனைஸ் பண்றேன். ஆனா பாருங்க என்ன எப்படி எல்லாம் ட்ரீட் பண்றாங்க தெரியுமா? என்னை யாரும் வந்து மதிக்கிறதே கிடையாது. அதுக்கு எதுக்கு நீ போற ஆர்கனைஸ் பண்றதுக்கு? தேவையே இல்லையே, இல்லையா? அதனால எந்த வேலை பண்ணினாலுமே ஒரு அடி கிடைக்கும். நம்ம அகங்காரத்துக்கு ஒரு அடி கிடைக்கும். நம்ம புத்திக்கு ஒரு அடி கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரும் பொழுதுதான் இந்த மனசானது பக்குவப்படுறது. சரி, இந்த ஞானத்துக்கு எதுக்கு பக்குவப்படணும்? ஞானத்தை போய் படிச்சா போறாதா அப்படின்னு கேட்டா, இந்த ஞானம் என்பது எனக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா, என்னோட போக்கஸ மாத்துறதுக்கு சொல்லி கொடுக்கறது. கரெக்டா? என்னோட நான் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்கிரீனை பாருன்னு சொல்லி கொடுக்குறது. இந்த ஸ்கிரீனை பாருன்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன இருக்கக்கூடாது? நான் ஏன் ஸ்கிரீனை பார்க்கணும்ன்ற கேள்வி எனக்கு வரக்கூடாது. முதல்ல நான் ஸ்கிரீனை பார்க்கணும். அதுக்கு எனக்கு ஒரு பக்குவம் வேணும். எனக்கு என்ன சாஸ்திரம் சொல்றதோ அதை உள்ளது உள்தத்துவதக அப்படின்னு அடிக்கடி வரும். உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பக்குவமானது வேணும். நான் முன்னாடி எவ்வளவு வேணா கொஸ்டினிங் பர்சனா இருக்கலாம். ஞானம் அடையணும்னு ஒரு குரு கிட்ட சரணாகதி பண்ணதுக்கு அப்புறமா குரு வாக்கியம் சொந்த வாக்கியமே கிடையாது. எல்லாம் சாஸ்திர வாக்கியம். சாஸ்திர வாக்கியத்தில் ஸ்ரத்தா வேணும். குரு கிட்ட ஒரு ஸ்ரத்தா வேணும். இந்த ஸ்ரத்தா இருக்கணும்னா மனசு பக்குவப்படும். அதுக்குத்தான் இந்த எப்படி வந்து நம்ம சுவாமிஜி சொல்வார்,
நீ எடுத்த உடனே ஒரு விதைய போட்டேன்னா அந்த பூமி தாய் வந்து நிச்சயமா அதை வந்து பயிராக்க முடியாது. பூமியை நல்லா கெல்லி 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 அதை வந்து உழணும். உழதுக்கு அப்புறமா தான் நாம அதுல ஒரு விதைய நடணும். அதுக்கப்புறமா தான் அது வந்து நமக்கு வேண்டிய பலனை கொடுக்கும். அப்போ இந்த மனசு அந்த மாதிரி கட்டாந்தரையா இருக்கிற மனச சிவானந்த லகரியில ஆச்சாரியார் சொல்வாரே, இந்த கட்டாந்தரையான மனச நான் வந்து நல்லா உழுது பக்தி என்ற பயிரை வளர்க்கிறேன்னு, அந்த மாதிரி இந்த ஞான பயிரை வளர்ப்பதற்கு இந்த மனச வந்து பக்குவப்படுத்தித்தான் ஆகணும். நம்ம பார்த்தோம் அத்வைத சித்தாந்தத்துல மோட்சம் என்பது திருஷ்டம். நாம் இங்கேயே இப்பொழுதே அமைதி, அப்சல்யூட் பீஸ் அப்படிங்கிறார் சுவாமி. அப்சல்யூட் பீஸ். இன்னொரு ஒரு வார்த்தை சொல்வார், இடைவிடா நிறை உணர்வு. ரொம்ப அழகான வார்த்தைகள் சுவாமிஜி சொல்ற வார்த்தைகள். இடைவிடா நிறை உணர்வு. அது எதனால வருதுங்கிறதையும் சொல்லுவார் அழகா. எதனால வருது? என்னுடைய தன்னுணர்வு அழிவதால். தன்னுணர்வுன்னா என்னது? நான் அப்படின்னு நினைக்கிறேனே, நான் ஒரு பர்சன், நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த வேலை பார்க்கிறேன், இன்னாருக்கு பிறந்திருக்கேன், இந்த ஜாதியில இருக்கேன், இந்த குலத்துல இருக்கேன், இந்த கோத்திரத்துல இருக்கேன், நான் எனக்கு இவ்வளவு பெருமை இருக்கு, நான் இந்த ஊரை சேர்ந்தவன், அத்தை சேர்ந்தவன், இதை சேர்ந்தவன், நிறைய டேக்ஸ் போட்டுக்கிறேன் நான், இல்லையா? அதெல்லாம் அந்த தன்னுணர்வு, அந்த இண்டிவிஜுவாலிட்டி அங்க நிக்கிறது. யான் அப்படிங்கிறதுல யான் எனது எனும் செருக்கு அறுக்கணும்னால இந்த யான்ல போய் அவ்வளவு ஒரு விஷயம் நிக்கிறது. இந்த இண்டிவிஜுவாலிட்டிஸ் எல்லாமே அழியிறது. அதனால் ஏற்படக்கூடிய மனசாந்தி, அதை புரிஞ்சுக்கணும். அந்த மனசாந்தி தான் அமைதியான ஆனந்தம் அப்படிங்கிறது தான் மோட்சத்தினுடைய டெபினிஷனாக நம்ம சொல்லிக்கொண்டோம். இதுல ஏன் இண்டிவிஜுவாலிட்டி அழியறதோட இல்லாம நான் பாக்குற அத்தனை பேரோட இண்டிவிஜுவாலிட்டியும் நான் அழிச்சுடுறேன். எதனால? ஞானத்தினால நான் அழிக்கிறேன். ஞானத்தினால், அறிவினால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தன்னுணர்வுகளுமே பொய்யானவை. எந்த பொய்னா எல்லாருக்கும் தானே பொய். நான் மட்டும் பொய், எல்லாம் உண்மையா என்ன? கிடையாதே. அதனால எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இருக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து தான் இருக்கிறது. அதுதான் தூய உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ். அது மேலதான் அத்தனையும் சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு. அத்தனையும் அது மேல கற்பிக்கப்பட்டு பெரிய 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 பில்டிங்கு, பெரிய பெரிய வல்கனோஸ், பெரிய பெரிய மலைகள், பெரிய கடல், பெரிய நதி, எதுவா இருந்தாலும் சரி, சிறிய சிறிய துகள்கள் அனைத்து மனோரணியா மகத்தோமக்கியான்னு அனைத்துமே இதன் மீது கற்பிக்கப்பட்டவைதான் அப்படிங்கிறத நான் இந்த தன்னுணர்வுகள் அழியும் பொழுது நான் புரிந்து கொள்கிறேன். ஞானத்தினால் நான் யார் என்று அறியும் காரணத்தினால் அனைத்தும் பிரம்மம் மட்டுமே அப்படிங்கிறத புரிந்து கொள்வதினால் நான் இங்கு நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடமாடாத விஷயங்களாக இருந்தாலும் அனைத்துமே நான் உண்மை அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். நம்ம முதல்ல கிளாஸ்ல படிச்சிருக்கோம். நம்ம இந்த நாசத்தோ வித்யதே பாவோ அந்த விஷயம் எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னேன். ஃபார் எவ்ரிதிங் நம்ம 3 காம்பனன்ட் சொல்றோம். என்னது? பியூர் கான்சியஸ்னஸ். எந்த பொருளாக எடுத்தாலும் தூய உணர்வு பிளஸ் நிழல் உணர்வு, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பிளஸ் உடல் மனச்சேர்க்கை, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். இது 3 சேர்ந்தாதான் எந்த ஒரு பொருளுமே இருக்கு. அசையும் அசையா பொருட்கள் அனைத்துக்கும் இதுதான். இந்த ஃபார்முலா என்னது? பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பிளஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனிதிங், அசையும் அசையா பொருட்கள். தமிழ்லையும் சொல்லிடுறேன். தூய உணர்வு பிளஸ் நிழல் உணர்வு பிளஸ் உடல் மனச்சேர்க்கை. இப்போ நான் எந்த பொருளை வேணாலும் எடுக்கிறேன். இந்த எந்த பொருள் எடுத்தாலும் சரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா எடுக்கிறேன். இந்த பேனால தூய உணர்வு பிளஸ் நிழல் உணர்வு பிளஸ் பேனாங்கிற பாடி இருக்கு. இந்த நிழல் உணர்வு கிடையாது. ஏன்னா இங்க நிழல் உணர்வு வெளிப்படுவதற்கான ஒரு மீடியம் இல்லை. ஸோ தூய உணர்வு பிளஸ் பேனாங்கிற பாடி இருக்கு. என்ன எடுத்துக்கிறேன்? தூய உணர்வு இருக்கு, நிழல் உணர்வு, என் உயிர் இருக்கிறது, என் மனம் இருக்கிறது, என்னுடைய உடல் இருக்கிறது, எல்லாமே 3 காம்பனண்ட்டும் இருக்கு. ஒரு போன் எடுத்துக்கிறேன். அதுலயும் தூய உணர்வு இருக்கு பிளஸ் போன் அப்படிங்கிற பாடி இருக்கு. கரெக்டா? இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் எடுங்க, ஒவ்வொரு பொருளா. அது எல்லாத்தையும் காம்பனன்ட் என்னன்னு பாருங்க. எல்லாத்துலயும் தூய உணர்வு பிளஸ் நிழல் உணர்வு பிளஸ் உடல் மனச்சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கா? அனைத்து பொருட்கள்லயும் இது இருக்கு இல்லையா? இப்போ என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நாம இதை பார்க்கும்போது தூய உணர்வெல்லாம் பார்க்கல, வெறும் இந்த நிழல் உணர்வையும் இதையும் மட்டும்தான் பார்க்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? சேர்ந்துதானே இருக்கு. அதாவது
இதை நாம இந்த நிழல் உணர்வு, அதாவது இந்த உயிரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், என்ன நீங்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு என்னோட உடல், மனம், சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு மனசு இருக்கிறதுனாலதான் நான் வார்த்தையா சொல்றேன். அந்த வார்த்தை உங்களுக்கு காதுல விழுறது, உங்களால அதை பார்க்க முடியுது. தூய உணர்வு இருக்கு. இப்ப என்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, தூய உணர்வு, நிழல் உணர்வு, உடல் மன சேர்க்கை எல்லாத்தையும் அட் எ டைம் பாக்குறீங்க இல்லையா? சைமல்டேனியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இது தனியா அது தனியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. எல்லா பொருட்களிலும் நாம் பார்க்கும் பொழுது இந்த 3 விஷயத்தையும் அட் எ டைம் தான் பார்க்கிறோம். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் இது சமகால அனுபவமாக நமக்கு இருக்கிறது. இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உணர்வு பிளஸ் உணரப்படுபவை. உணரப்படுபவை என்ன? அப்ப பேசிட்டு இருக்கேனே, இது உணரப்படுபவை. உணர்வு இருக்கிறதுனாலதான் இதை நீங்க அனுபவிக்க முடியறது. இப்ப உணர்வு பிளஸ் உணரப்படுபவை, இது எல்லா பொருட்கள்லையும் நாம சேர்த்து தான் பார்த்துக்கணும். ஒரு மரத்தை பாக்குறேன், அந்த இடத்துல மரம் அப்படிங்கிறது ஒரு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கு. மைண்ட் இருக்கோ இல்லையோ, தட் இஸ் டிபேட்டபிள் பாயிண்ட். அடுத்தது அங்க ஒரு தூய உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. தூய உணர்வு, நிழல் உணர்வு பிளஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது எல்லா விஷயத்திலையும் போட்டு பார்க்கும் பொழுது அந்த அசையாத பொருட்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிழல் உணர்வு வெளிப்படுவதற்கான தன்மை அதுல இல்லை. ஆனால் தூய உணர்வு எல்லாத்துலயும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூய உணர்வு எல்லாத்துலயும் இருக்கு. ஏன்னா தூய உணர்வு இல்லாத இடமே இல்லை. சர்வகதம்னு சொல்லியாச்சு. அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருக்கிறது, வியாபகமாக இருக்கிறது. அதனால அனைத்து பொருட்களிலும் இருப்பது தூய உணர்வு பிளஸ் நிழல் உணர்வு பிளஸ் உடல் மன சேர்க்கை. இதை ஏக காலத்துல நாம பார்க்கணும். இந்த விஷயங்களை நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ போக்கஸ உணரப்படுபவையில வைக்கிற. உணரப்படுபவையில வைக்கும் பொழுது உனக்கு அதுல ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுது. இது அழகானது, இது விலை உயர்ந்தது, இது மதிப்பு மிக்கது அப்படிங்கறதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்டா ஏற்படுறது. எதுல? உணரப்படுபவையில போக்கஸ் இருக்கும்போது. உணரப்படுபவை எனக்கு அட்டாச்மெண்ட்டை கொடுக்கறது. நான் போக்கஸ் அப்படியே மாத்தி உணர்வுல வச்சேன் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் போக்கஸே இருக்காது. எப்படி நாம சினிமா ஸ்கிரீன்ல பார்க்காம ஸ்கிரீன்ல நடக்கிறதையே பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, அப்போ அதை மாத்திட்டு ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா ஸ்கிரீன்ல நடக்கிற விஷயங்கள் நம்ம கவனத்திற்கு வராது. போக்கஸ்ங்கிறது என்ன? என்னுடைய கவனம். இந்த கவனம் என்பது தூய உணர்விலேயே நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த உலகம் காட்டக்கூடிய எந்த ஒரு விஷயமும் என்ன அட்ராக்டே பண்ணாது, எனக்கு அது பந்தத்தை ஏற்படுத்தாது. இந்த விஷயம் புரியறது இல்லையா? இதை வைத்துக்கொண்டு இப்ப இவர் 2 வாழ்க்கை முறை சொல்றார். இது கர்மம், ஞானம் அப்படிங்கிறதுல ஞானம் என்பது என்னங்கிறத நம்ம இப்ப பார்த்திருக்கோம். சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்க? 2 லைஃப் ஸ்டைல் பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த 2 லைஃப் ஸ்டைல்ங்கிறது என்னது அப்படின்னா, கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவர்களுக்கு பிரவிற்த்தி தர்மம், சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு நிவிருத்தி தர்மம் அப்படின்னு 2 லைஃப் ஸ்டைல் ஆனது பொதுவாக உலக வழக்கத்தில் இருக்கிறது. வள்ளுவரும் நமக்கு எப்படி எழுதுறாருன்னா, இல்லறவியல் அப்புறம் துறவரவியல், துறவரவியல்ல மெய்யறிதல், மெய்யுணர்தல், அவாறுதல் அப்படிதான் கொண்டு போறார். அதனால இந்த லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வெரி காமன். முதல்ல இருந்து புறா புரோக்தா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து இந்த 2 வாழ்க்கை முறைகள் என்பது இருக்கிறது. பொதுவா நாம என்ன பண்றோம்னா 4 விதமான வாழ்க்கை முறைகளை சொல்றோம். பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், அப்புறம் சந்நியாசாசிரமம் சொல்றோம். இந்த சந்நியாச ஆசிரமத்துக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில இருந்தே டைரக்டாவும் போகலாம். கிரகஸ்தாசிரமத்துக்கு அங்கிருந்து பண்பட்டு பக்குவப்பட்டு அதன் பிறகு நாம் குருவை அடைந்து ஞானத்தை பெற்று சந்நியாசாசிரமத்திற்கும் போகலாம். போகாமல் கிரகஸ்தாசிரமத்திலேயே மனதளவில் சந்நியாசத்தை வைத்துக்கொண்டு, அதாவது எந்த பொருளிலும் எந்த ஒரு நாட்டமும் இல்லாமல் நாம் நம் வாழ்க்கையை நடத்தலாம். ஆந்திர சந்நியாசம் அப்படின்னு இதுக்கு இதுவும் அலவுடு தான். இன்னொரு ஒண்ணு இருக்கு, நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல மட்டும்தான் இருந்தது, இப்ப கிடையாது. குருகுலத்துல எல்லாம் அந்த குரு பத்னி கூட இல்லைன்னா கூட அந்த குருகுலத்தை விட்டே அவர் போகமாட்டார்.
குருகுலத்திலேயே இருந்து கொண்டு தொடர்ந்து பாடங்களை படித்துக்கொண்டு வேதாந்த பாடங்களையும் படித்துக்கொண்டு அவர் அங்கேயே முக்தி அடைந்து அப்படியே இருப்பார். பிரம்மச்சாரி டேர்ன்டு டு சன்னியாசின்னு ஆக மாட்டார் அப்படின்னு. இதெல்லாம் வாழ்க்கை முறைகள் அப்படின்னு. இந்த வாழ்க்கை முறையில எனக்கு எது வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணணும். எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. நான் பிரம்மச்சாரியாவே இருந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்து ஞானத்தை பெற்று முக்தியை அடையலாம், முக்தியை அறியலாம். இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு கிரகஸ்த தர்மங்கள் அனைத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இல்லற தர்மம் முடிந்ததும் துறவர தர்மத்தை ஏற்று நான் துறவியாகலாம். அல்லது இல்லற தர்மத்திலேயே துறவர மனப்பான்மையுடன் இருந்து குருவை அடைந்து ஞானத்தை பெற்று நான் இல்லறத்திலேயே இருந்து முக்தியை உணரலாம். இல்லையா, நான் இந்த கிரகஸ்தாசிரமத்திற்கு பிறகு நான் சன்னியாசாசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டு ஒரு துறவியாக இருந்து அப்படியும் நான் முக்தியை உணரலாம். எது வேணாலும் நான் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. இது கர்ம யோகி அப்படின்னு இந்த ஒரு வாழ்க்கை முறை சொல்றாரு. அந்த வாழ்க்கை முறையில இத்தனை ஃப்ரீடம் கொடுக்குறாரு. சரி, சன்னியாசி ஆயாச்சு அப்படின்னா அங்கேயும் ஃப்ரீடம் இருக்கு. என்ன ஃப்ரீடம் இருக்கு? 2 விதமான சந்நியாச வாழ்க்கை முறை. இதெல்லாம் அகாடமிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். சன்னியாசி அப்படிங்கிறதுல 2 விதமான வாழ்க்கை முறை. ஒண்ணு வித்வத் சந்நியாசம், இன்னொன்னு விவிதிஷா சந்நியாசம் அப்படிங்கிறது. வித்வத் சந்நியாசம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்றாக படித்து குருமுகமாக அவன் உபனிஷதெல்லாம் படிச்சாச்சு, கீதையெல்லாம் படிச்சாச்சு, பிரம்மசூத்திரம் எல்லாம் படிச்சாச்சு. He wants time to do நிதித்யாஸ். நன்றாக அந்த ஞானத்தை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்றார்? சன்னியாசம் எடுத்து. ஏன் ஞானத்தை என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு ஃப்ரீடம் வேணும்? ஏன்னா நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது என்னால் முழுமையாக ஞானத்தை என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வேலை இருந்துட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேண்டாம். நான் படிச்சிருக்கேன், எனக்கு நல்லா புரியுது, நான் அதை நல்லா என்ஜாய் பண்ணணும். அதுக்காக நான் சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறேன். தொடர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதாகவும் கூட இருக்கலாம். இது வித்வத் சந்நியாசம், ஞானத்தினால் ஏற்பட்ட துறவு. இந்த உலகம் உண்மை அல்ல என்பதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய துறவு. இன்னொன்னு விவிதிஷா சந்நியாசம். இந்த விவிதிஷா சந்நியாசத்துல என்னன்னா, ஞானத்தை பெறுவதற்காக நான் இந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு நான் நிலையாமையை நன்கு உணர்ந்திருக்கிறேன். நிலையற்ற தன்மை, நிலைத்த தன்மை என்பது என்ன என்பது எனக்கு தெரிய வேண்டும். நான் பார்க்கக்கூடிய அனைத்தும் நிலையற்றதாக இருக்கிறது. அப்படி என்றால் நிலையானது என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டு, அதுக்கு பேர் தான் முமுக்ஷுத்வம் அப்படின்னு பேர். முமுக்ஷு அப்படின்னா மோக்தும் இச்சா முமுக்ஷு. அப்ப முமுக்ஷுவா இருக்கிறவர் தான் ஜிக்யாசு ஆக முடியும். ஜிக்யாசுன்னா ஞாத்தும் இச்சா ஜிக்யாசு. படிக்கணும்னு ஆசைப்படுறான், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான், அறியணும்னு ஆசைப்படுறான். அவன் தான் குரு கிட்ட போறான். அப்படி குருவிடம் போய் ஞானத்திற்காக சந்நியாசம் மேற்கொள்வது அப்படிங்கிறது விவிதிஷா சந்நியாசம். வேதித்தும் இச்சா அப்படின்னு சொல்றது விவிதிஷா சந்நியாசம். இதுல நம்ம அசியம் பண்ணிக்கணும். இந்த ஒரு ஆசை வருது அப்படின்னாலே ஏற்கனவே அவருக்கு சமம் தமம் அதெல்லாம் நிறைய பழகி இருக்கணும். சமம் தமம்னா என்னது? இந்திரிய நிகிரகம். நம்ம என்ன படிச்சோம் இந்த இதுல? சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல யதா கூர்மோங்கானீவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேபிய தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. திடீர்னு வந்துருமா? ஒரு நாள் ராத்திரி படுத்து தூங்கிட்டு காத்தால எழுந்த உடனே நான் எல்லா இந்திரியங்கள்லாம் சம்யமம் வராது. தொடர்ந்து அதே மனநிலையில் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருந்திருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த உலக விஷயங்களில் ஒரு ஒட்டுதல் இருக்காது. என்னதான் உண்மை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குருமுகமாக அந்த சந்நியாசத்தை பெற்று அந்த குருவிடம் சென்று படிக்கணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும். எப்படி இருந்தாலும் கர்மயோகம் பண்ணாதானே சித்த சுத்தின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். நீங்க டைரக்டா சன்னியாசத்துக்கு போனான்னா எப்படி சித்த சுத்தி வரும்? நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் டவுட் வருங்கிறதுனாலதான் குருமார்கள் எல்லாம் அதை கூட நமக்கு இதுல ஆன்சர் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய லெக்சர்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்நியாசம் எடுத்துக்கொண்டு குரு கிட்ட தானே போற, குருவுக்கு பண்ணக்கூடிய சேவையின் மூலமாக அவனுக்கு சித்த சுத்தியானது கிடைக்கும். சித்த சுத்திங்கிறது எனக்கு கர்மத்தாலதான் கிடைக்கும். ஏதோ ஒரு கர்மம், குருவுக்கு ஏதாவது ஒரு சேவை பண்ணிதானே ஆகணும். குரு கிட்ட போய் படிச்சானா சும்மா படிச்சேன் சரி கொடுத்தீங்களா நான் போயிட்டு வரேன் அப்படி பண்ண முடியாது. குரு கிட்ட ஏதாவது ஒரு சேவை பண்ணுவான். அவன் குரு மேல இருக்கிற அபிமானத்தினால ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களேன்னு கேட்டாவது பண்ணுவான். அப்படி பண்ணும் பொழுது அவனுக்கு என்ன ஆகும்?
சித்த சுத்தியானது அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த இந்த ப்ராசஸ வந்து நம்ம விட்டுற வேண்டாங்கிறதுக்காக அதை சொல்றது ஒரு வழக்கமா இருக்கு. சந்நியாசம் என்பது அவசியம் தேவைதானா அப்படின்னு ஒரு ஒரு இது வரும், ஒரு கொஸ்டின் வரும். சந்நியாசம்ங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளவுதான். சுவாமிஜி சொல்லுவார், இது வந்து வழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னு. நீ உலகம் பழித்தது ஒழித்து விடின், வழித்தலும் நீட்டலும் வேண்டா, புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். எது நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம மனம் பக்குவப்பட்டு விஷயங்கள் சரியாக புரிந்து இந்த உலகத்தில் இருக்கிறது பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உண்மை அல்லங்கிறது புரிஞ்சா போதும். அதற்கு சந்நியாசம் என்பது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு வாழ்க்கை முறை, அவ்வளவுதானே தவிர்த்து, என்னால சந்நியாசம் பண்ண முடியலையே, எனக்கு இந்த வீடு என்ன பிடிச்சு இழுக்கிறதே, எனக்கு எல்லாமே என்ன பொன் விலங்காக என்னை பிடித்து இழுக்கிறதே, நம்மலாம் அப்படிலாம் கவலையே பட வேண்டாம். அதுக்காக தான் ஆந்திர சந்நியாசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மனம் பக்குவப்பட்டு மனதில் எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த சந்நியாசத்துக்கு போகும் பொழுது கிரகஸ்தாசிரமத்திலிருந்து இருந்து கொண்டே சந்நியாச புத்தியோட இருப்பது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் எப்படி கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து கொண்டு சந்நியாச புத்தியோடு இந்த ஞானத்தை நான் வந்து இந்த அறிவை நான் எப்படி வந்து என்ஜாய் பண்றது? இந்த ஃப்ரீடம் நான் எப்படி அறிவே ஃப்ரீடம் தானே. மனதில் அமைதிங்கிறது என்ன? டோட்டல் ஃப்ரீடம். நான் எப்படி என்ஜாய் பண்றது? எனக்கு வேலை, ஊர்ப்பட்ட வேலை இருக்கேன். சுவாமிஜி அழகா சொல்ற, உங்களுக்கு வேலை இருக்கும். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் பொழுது கர்மாவை விடுவதற்கு நமக்கு இது கிடையாது. நான் இதுல கிருஷ்ணரே சொல்றாரு இல்லையா, நீ வந்து அகர்மத்தோடு உன்னை இணைத்துக் கொள்ளாதே அப்படின்னு சொல்றார். கர்மண்யேவாதிகாரஸ்தே அதுல சொல்லும் பொழுது அகர்மத்தோடு உன்னை இழைத்தது. யாருக்கு சொன்னது? அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, எல்லா இந்த இடத்துல நம்ம இந்த கிரகஸ்தர்கள்னு சொல்றேனே, இப்ப நான் ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த கிரகஸ்தன் என்றால் அர்ஜுனனும் அந்த கிரகஸ்தன்ல தான் வரான்னு சொல்ல போறேன். அப்ப இந்த கிரகஸ்தன் அப்படின்னு இருக்கானே, அவனுக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்து கொண்டே, அவனுடைய இல்லத்தில் இருந்து கொண்டே அவன் குருவிடம் சென்று ஞானத்தை அறிந்து கொள்கிறானே, அப்பொழுது அவன் எப்படி அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுவான்? இந்த ஒர்க்கை எப்படி அவன் குறைச்சுக்க முடியும்னா, சுவாமிஜி சொல்றார், ஒர்க்கை நீ குறைச்சு கொள்வதன் மூலம் டயத்தை நிறைய வேதாந்த ஸ்டடிக்கு கொடு அப்படின்னு. நம்ம நிறைய ஒருத்தர் ஒரு மாதிரி பூஜைகள் எல்லாம் வச்சிருப்போம். இப்போ வந்து சகஸ்ரநாமம் பண்ணி, அர்ச்சனை பண்ணி, அபிஷேகம் பண்ணி, ஆராதனை பண்ணி, தீபாராதனை காட்டித்தான் என்னோட நித்திய பூஜைங்கிறது இப்படித்தான். 2 hours என்னோட பூஜை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான். அந்த காலம் வந்து எப்போன்னா, சாஸ்திரம் படிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அதெல்லாம் பண்ணணும். சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிராக்டிக்கலி எவ்வளவு டைம் தேவைப்படுது இதுக்குன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க. சுவாமிஜி பரமார்த்தாஜி சொல்லுவார், ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. இந்த சந்நியாசம்ங்கிறதோ, இல்ல கிரகஸ்தாசிரமத்துல இருந்து ஞானத்தை பெற்று முக்தியை அடையறதுங்கிறதோ சாதாரண விஷயம் இல்ல. ஈவன் ஃபார் அ சந்நியாசி கூட, ஏன் வந்து சந்நியாசாசிரமத்தை அந்த காலத்துல ரொம்ப வந்து இது பண்ணாங்க, அதை வந்து பண்ணணுங்கிறத ஏன் வந்து ரொம்ப அட்வொகேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வேதம் என்ன கொடுக்கறதுன்னா, உனக்கு ஒரு லிஷரை கொடுக்கறது. நீ உட்கார்ந்து பொறுமையாக வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு தர்க்க ரீதியாக நீ எல்லா பொருட்களையும் நீ உணர்ந்து கொண்டு அதன் மூலமாக நீ அந்த அந்த உள்ளார்ந்த கருத்துக்களை நீ புரிந்து கொள்ளணும் அப்படின்னு உனக்கு நிறைய டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சன்னியாச வாழ்க்கை முறையை தவிர்த்து மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. அது வெறும் ஐடென்டிட்டி தான். ஆனா அந்த ஐடென்டிட்டிக்குள்ள நமக்கு என்ன ஒரு கெயின் அப்படின்னா, டைம் தான் கெயின், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சதுஸ்ருதி அப்படின்னு சதுஸ்ரூத்ரி அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது என்னன்னா, பிரம்மசூத்திரத்துல 4 சூத்திரத்துக்கு மட்டுமான விளக்கங்கள். சுவாமிஜி சொல்றார், ஒரு 5 புஸ்தகம் தலகாணியா இருக்கு, 80 கமெண்ட்ரி இருக்கு, ஒரு சூத்திரத்துக்கும் 9 கமெண்ட்ரி இருக்கு அப்படிங்கிறார். அந்த 9 கமெண்ட்ரியும் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஆயுசு போயிடும். அப்புறம் என்ன, மொத்தம் 555 சூத்திரங்கள் இருக்கு பிரம்மசூத்திரத்துல மட்டும். அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு டைம் எங்கேருந்து கொடுக்கறது? இருக்கிறது எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தானே. அதனாலதான் இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவர்களுக்கு நீ இந்த சந்நியாச வாழ்க்கை முறைக்கு போக முடியவில்லை என்றால் கூட உன்னுடைய கர்மங்களை குறைத்துக்கொள் அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி. அழகா இருக்கு, நமக்கு இது சொல்லி கொடுப்பார். நீ சகஸ்ரநாமம் பண்றியா, அது அஷ்டோத்திரமா குறை. அஷ்டோத்திரம் இந்த டைம் கிடைக்கிறது இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மிச்சம் கிடைக்கிறது இல்லையா, அதுல நீ வந்து வேதாந்த சிரவணத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அந்த நேரத்தை அங்கு கொடு. சும்மா டிவி பாக்குறதுக்கெல்லாம் இல்ல. நான் குறைச்சுட்டேன், சுவாமிஜி சொல்லிட்டார் குறைச்சாச்சு, நான் இப்ப சர்ச் பண்ணிட்டே இருக்கேன் நான் ஒரு சேனல், அப்படி சொல்லல.
நீ இத குறைச்சனா அதுலதான் கொடுக்கணும், இப்படிதான் ஈடு கட்டிக்கணும். சரி, அதுவும் உனக்கு இப்ப இங்க பாடம் ஜாஸ்தி ஆயிட்டே போறதா, எனக்கு நிறைய ரிவிஷன் இருக்கு, நிறைய படிக்கிறதுக்கு இருக்கா, அப்ப என்ன பண்ணு, அஷ்டநாமா சொல்லு போதும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பகவானுக்கு எல்லாம் தெரியும். சர்வஜனாச்சே, எல்லாம் தெரியுமே. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியாதா என்ன? நீ முறையாக உன்னுடைய வேதாந்த சிரவண மனன நிதித்தியாசனங்களில் நன்றாக கவனம் செலுத்தினாய் என்றால் அதுதான் உனக்கு மன அமைதியை தரும். அப்படிங்கிறதுனால இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் டிப்ஸ் ஃப்ரம் அவர் ஆச்சாரியாஸ். நம்ம இது வந்து நமக்கு வந்து இதுல பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம்னா இதுக்கான அர்த்தங்கள் அப்படி இருக்கிறது இல்ல. அப்ப நமக்கு ஆச்சாரியாளோட விளக்கங்கள் நமக்கு தேவையா இருக்கு. அப்பதான் நம்மளால வந்து இந்த விஷயங்களை நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு ஒரு கில்ட் வரும். ஆகா, இதெல்லாம் படிக்கிறோம், ஆனா நம்மளால திருப்பி கூட பார்க்க முடியலையே. திருப்பி பார்க்கறதுக்கு எப்படி டயத்தை நம்ம எடுக்கிறது, எங்கேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ இந்த அர்ஜுனனை வந்து ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவனாக இருக்கிறதுனால இப்ப என்ன சொன்னார் இவர், நீ வந்து இவர் வந்து ஏதாவது சொன்னாரா, நீ வந்து உனக்கு 2 இது சொல்லியிருக்கேன், லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினா, அவ்வளவுதான். நீ என்னன்னு சொல்லல, நீ எதை பண்ணணும்னு சொல்லல, இது அத்தனையும் வியாக்கியானத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது. கர்ம யோகத்தை ஏன் அர்ஜுனன் செய்ய வேண்டும் என்றால் அவன் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறான். புரியுறது இல்லையா? அப்ப அவன் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறதுனால அவனுக்கு சாங்கியர்களுக்கு சொன்ன, அதாவது சன்னியாசிகளுக்கு சொன்ன அந்த ஞான யோகத்தை இவனுக்கு வாழ்க்கை முறையாக சொல்லவில்லை. வாழ்க்கை முறை இவனுக்கு சொல்லவில்லை. அப்ப இவன் என்ன பண்ணணும், கர்ம யோகம் பண்ணணும். கர்ம யோகத்தின் மூலமாக அவன் சித்த சுத்தியை அடைந்து அதன் பிறகுதான் அவன் ஞான யோகத்திற்கு வர முடியும். ஹி இஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கறத கிருஷ்ணர் அழகா தெளிவுபடுத்துறாரு. கர்மயோகம் இல்லாமல் ஞானம் என்பது அவனுக்கு புரியறது கூட ரொம்ப கஷ்டம். நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் குருடனாமேங்கிறதெல்லாம் எதனால சொன்னது அப்படின்னு சொன்னா, இது எப்பவோ பண்ணின சம்ஸ்கார விசேஷத்தினால இப்ப சொன்னா புரியுமா இருக்கும். ஆனா அர்ஜுனனுக்கு அந்த சம்ஸ்கார விசேஷம் இல்ல. அது எப்படி புரியுறது நமக்கு? கிருஷ்ணர் கிட்ட வந்தே இருக்க மாட்டான் அப்படியா இருந்ததுன்னா. கிருஷ்ணர் அதைத்தான் பின்னாடி சொல்லுவார். நீ அந்த மாதிரி நினைச்சியானா நீ என்கிட்ட வந்தே இருக்க மாட்ட. டவுட்டோட நான் என்ன பண்ணணும், சிஷ்யஸ்தேகம் ஷாதிவாம் துவாம் பிரபன்னம்னு நீ கேட்டே இருக்க மாட்டேப்பா. நீ கேட்டியா இல்லையா? அப்ப நீ குழப்பத்துலதான் இருக்க. அதனால நீ கர்ம யோகத்தை செய், உன் சித்தத்தை சுத்தி செய்து கொள், பக்குவம் அடைய வேண்டும். இந்த பக்குவத்திற்கு பிறகுதான் நீ எலிஜிபிள் ஆகிற அப்படின்னு சொன்னார். இந்த அளவுல நாம இன்னைக்கு இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம்.